தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மும்மொழி கொள்கையை கட்டாயமாக கொண்டிருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடங்களை புதிய அரசு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி BV நாகரத்னா இன்னைக்கு ஒரு கேஸில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசு அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது தமிழ்நாடு அரசு இந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படின்றது தொடர்பாக தான் இந்த கருத்து. தமிழ்நாட்டில் இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்னா என்ன, எதனால அது உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போனது, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, விஜய் அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்றத பற்றி நாம் விரிவாக பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேஸ்ல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஒன்றிய அரசாங்கம் தருவதை மாநில அரசு எதிர்க்கலாமா, ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய அணுகுமுறை சரியா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகள் ஏன் எழுப்பப்பட்டன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த வழக்கு எதனால் உச்சநீதிமன்றத்துக்கு போனது அப்படின்றத தோண்டி பார்க்கும்போது தான் இதை நாம புரிஞ்சுக்க முடியும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா ஸ்கூல்ஸ், இந்த ஜவஹர் நவோதயா ஸ்கூல்ஸ் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்கள் ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் MG ராமச்சந்திரன் அவர்கள். இந்த MGR அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னொரு முக்கியமான மைலேஜ் என்ன அப்படின்னா, அப்போது MGR காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார். காங்கிரஸோடு கூட்டணியில் MGR இருந்த நேரத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அறிமுகப்படுத்தும் போதே அது அதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிப்பது. ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிப்பதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது எதற்காக பர்டிகுலராக உருவாக்கப்பட்டது, அது ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்கள், ஒரு மாவட்டத்துக்கு அதிகபட்சம் 30 பேர் என்ற அடிப்படையில் தான் அதை உருவாக்க திட்டமிடுறாங்க. அப்போது ரொம்ப கணிசமான அளவில், ரொம்ப குறைந்த அளவில் மாணவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இப்படி இலவச கல்வி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு தான் ஏற்கனவே இலவச கல்வி அளித்து கொண்டிருக்கிறதே. அவர்களிடம் கூடுதலாக நிதியை கொடுத்தால் அவங்களே எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூமை போட்டு சொல்லி கொடுத்துருவாங்களே. இது உள்ளது தானே. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை கட்டமைப்புகளிலேயே மிக முதன்மையான கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை. இந்த தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையில் ஏற்கனவே எல்லா ஊர்கள்லையும் எல்லா கிராமங்கள்லையும் பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. என்னென்ன பள்ளிக்கூடங்கள்? ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி. ஆரம்ப பள்ளி 5ஆம் வகுப்பு, நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு, உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு, மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு. இப்படி 4 வகையாக பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அனைத்து நிலைகளும் கொண்ட பள்ளிக்கூடங்களும் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பள்ளி கல்வித்துறை கட்டமைப்புக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறோமா? கிடையாது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து வருகிறது, கட்டணம் இல்லாத கல்வி அளித்து வருகிறது. ஏன்? அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையை மக்களுக்கு இலவசமாக கொண்டு வர வேண்டும். ஆரம்பத்தில் தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறையில கூட முதல்ல ஆரம்ப காலங்களிலேயே கட்டணம் எல்லாம் வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் PUC வரை இலவச கல்வி ஆகிறது. பிறகு கல்லூரிகளும் கூட கட்டணம் இல்லாத கல்வி முறைக்கு மாறுகிறது. காமராஜர் பீரியட்ல பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ராஜாஜி காலத்தில் மூடப்பட்டது. எப்படி மூடப்பட்டது அப்படின்னா, கிராமமா திறந்து வைக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடுறாரு. 40,000 பள்ளிக்கூடங்களுக்கிட்ட மூடியதாக தகவல். அந்த மூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில் திறக்கிறார்கள். ஏன் திறக்கிறார்கள்? மாணவர்களுக்கு கல்வி போகணும். அப்ப நிதி இல்லை. நிதி இல்லாததுனால காமராஜரும் அன்றைய பொது கல்வி இயக்குனராக இருந்தவர். அதுக்கு முன்னாடி பொதுக்கல்வி, அதாவது பப்ளிக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றது தான் அன்றைய பெயர். இன்றைக்கு அது பிரிந்திருக்கிறது இல்லையா? பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறைன்னு 2 துறையா பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் அது பப்ளிக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்.
நீங்க இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை டிபிஐ வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த துறையினுடைய துணை இயக்குனராக இருப்பவர் நேத்து சுந்தரவடிவேலு அப்படின்ற அதிகாரி. அந்த அதிகாரி ரொம்ப நேர்மையான அதிகாரி என்று காமராஜரிடம் பரிந்துரைக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டினுடைய பொதுக்கல்வி இயக்குனராக பொறுப்பேற்கிறார். பொதுக்கல்வி இயக்குனராக நேத்து சுந்தரவடிவேலு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களும் அன்றைக்கு இருந்த பொதுக்கல்வி இயக்குனர் சுந்தரவடிவேலு அவர்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமம் கிராமமாக பள்ளிக்கூட கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கிறார்கள். அப்படி இருவரும் இணைந்தும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க, தனித்தனியாகவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அப்படி தனித்தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நேத்து சுந்தரவடிவேலு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது மாணவர் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுகிறார். இதை நேத்து சுந்தரவடிவேலு தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அசம்பிளிலே 2 மாணவர்கள் மயக்கமடைந்து விழுகிறத பார்த்தோன்னே என்னன்னு கேட்கிறாரு. அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற பசங்க சார், காலையில சாப்பிட்றது இல்லை, இந்த மாதிரி அவ்வப்போது 1-2 பேர் மயக்கம் போட்டு விழுவாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மேடையிலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, தூரத்துல இருந்து மாணவர்கள் வர்றாங்க, இந்த ஊர்ல நிறைய பேர் நல்ல பண்புள்ள மனிதர்கள் இருக்கிறீங்க, பணம் படைத்தவர்கள் இருக்கீங்க, இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஏதாவது செலவு பண்ணலாமே, அந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, திட்டத்தை அவரே சொல்றாரு, காலையில சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு கொடுத்ததை ரேடியோவில் தகவலா வருகிறது, மறுநாள் செய்தித்தாளில் வருகிறது. அந்த செய்தித்தாளில் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து ஃபாலோ பண்ணா அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வருகை எண்ணிக்கை உயர்கிறது, மாணவர்கள் ஆரோக்கியமாக கல்வி கற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காமராஜரை போய் பார்க்குறாரு நேத்து சுந்தரவடிவேலு. அதன் மூலமாக தான் இந்த சத்துணவு திட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டது. நேத்து சுந்தரவடிவேலு பற்றி சொல்லும்போது அவரை பற்றி ஒரு முன்னோட்டத்திற்காகத்தான் இந்த சத்துணவு தகவல் கூடுதலாம். நேத்து சுந்தரவடிவேலு அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு பணிகளில், முக்கியமான பணிகளில் இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டினுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அப்போ இவங்களுடைய தொடர் பங்களிப்பின் காரணமாக தமிழ்நாடு கல்வியில ஒரு சிறந்த கட்டமைப்புள்ள மாநிலமாக மாறுகிறது. இந்த சூழல்ல தான் எம்ஜிஆர் ஆட்சி மாறுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி வந்ததற்கு பிறகு ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்கள் வருது. அப்போதுதான் இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தினுடைய நீட்சி தான் எல்லாமே. இந்த இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல திராவிட இயக்கம் தொடர்ந்து முன்னணியில் நின்று இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக திராவிடர் கழக மாநாட்டில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேத்து சுந்தரவடிவேலு இது குறித்து விரிவாக புத்தகம் எழுதியிருக்கிறார். திராவிடர் கழகம் அதை சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய வெளியீடாக சின்ன புத்தகம், 10 ரூபாய் 15 ரூபாய் நினைக்கிறேன், நவோதயா பள்ளிகள் ஏன் கூடாது அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல கூட அதை பற்றி விரிவான இன்னொரு புத்தகம் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது திராவிடர் கழகத்தால. அப்போ திமுக இதுல என்ன செய்தது அப்படின்னா, அன்றைக்கு மும்மொழி கொள்கையை இந்த நவோதயா பள்ளிகள் கட்டாயமாக கொண்டிருந்த காரணத்தால் இந்த மும்மொழி கொள்கையை மீண்டும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. அந்த சூழலின் காரணமாக தமிழ்நாட்டில் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த கலைஞர் தலைமையிலான திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அது என்ன போராட்டம்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாமே எங்கிருந்து கிளைத்து வருகிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 17 அப்படின்னு ஒன்று இருக்கு, பார்ட் 17 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டியது இந்தியாவினுடைய கடமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை காரணமாக வைத்துத்தான் இப்போது வரை மீண்டும் மீண்டும் இந்த திணிப்பு நடக்கிறது. அப்போ அதை மாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் சட்டப்பிரிவு 17 கொளுத்துகின்ற போராட்டத்தை கலைஞர் அறிவிக்கிறார். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அன்றைக்கு இருந்து திமுகவினுடைய தொண்டர்கள் பலரும் கைது செய்யப்படுகிறார்கள். என்னுடைய தாத்தாவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சட்ட நகலை எரித்து சிறைக்கு போன ஒரு மொழி போராளி. அதனால அது ரொம்ப அணுக்கமாக எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. அப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அந்த போராட்டத்தில் பல பேர் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் 1960களில் நடந்த மொழிப்போரில் தீக்குளித்து இறந்தவர்களை தெரியும். ஆனா இந்த 1986ல் நடந்த அந்த போராட்டத்திலையும் பல பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட வரலாறு இந்த மொழிப்போருக்கு இன்னும் டீட்டெயிலாக கூட அதை பேசலாம். இன்றைக்கும் கூட திமுகவில் கலை இலக்கிய பகுத்தறிவு அணியில பொள்ளாச்சி உமாபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இயங்கி கொண்டிருக்கிறார். பொள்ளாச்சி உமாபதி அவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் களத்தில் நின்று இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த வகையராக்கள்ல முதன்மையானவர்கள். அவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் பல விரிவான தகவல்களை இது குறித்து பேசுவாங்க. அது தனியாக பேசுவோம். இப்படி உயிர் தியாகம் செய்து காப்பாற்றப்பட்டு
தமிழ்நாட்டில் அந்த இருமொழி கொள்கையை அன்றைக்கு எம்ஜிஆர் அரசு உறுதிப்படுத்தினார்கள். எம்ஜிஆர் அரசு என்ன செய்தது என்றால், கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுக இங்கே எதிர்க்கிறாங்க, திராவிடர் கழகம் எதிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காது என்று எம்ஜிஆர் அன்றைக்கு அறிவித்தார். கூட்டணியில் இருந்த போது எம்ஜிஆர் அதை அறிவித்தார். அதற்கு பிறகு இப்போது வரை தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா பள்ளிகள் திறக்கப்படவில்லை. அப்படி திறப்பதற்கான எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெசிபிக்கான நீட்ஸ் இருக்கா? அந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத விட்டுறலாம். அவங்களுடைய இன்னொரு நோக்கம் என்ன? ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது. ஏழை எளிய மாணவர்களுக்கு தானே தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வி கற்பிக்கப்படுகிறது. எந்த முதலாளி வீட்டு மகன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு? எந்த கார்பரேட் முதலாளியின் மகன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு? அப்ப ஏழை எளிய மாணவர்களுக்கு தானே. சரி, பள்ளிக்கூடங்கள்ல இன்றைக்கு கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு எடுத்தா, இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய சாதனைகளை UDISC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைப்பு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அதில் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செயல்பட்ட காலத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மிகச்சிறப்பாக செயல்பட்டதாக ஆதாரங்கள் இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூல்ல டிராப் அவுட்டே கிடையாது. எலிமெண்டரி அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும். அந்த எலிமெண்டரியில நோ டிராப் அவுட்ஸ். எலிமெண்டரி டு செகண்டரி நோ டிராப் அவுட்ஸ், 0 டிராப் அவுட்ஸ். இது பெரிய சாதனை இல்லையா? இங்க டிராப் அவுட்டை சரி பண்ணாதான் அடுத்தடுத்த டிராப் அவுட்டை சரி பண்ண. அடுத்த டிராப் அவுட்ஸ் ரேஷியோலையும் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களை விட மிக குறைவான டிராப் அவுட் ரேஷியோ கொண்ட மாநிலம். எப்ப அதிகரித்தது அப்படின்னா, கோவிட் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் டிராப் அவுட் அதிகரித்தது. அதற்கு பிறகு அதை சரி செய்வதற்காகத்தான் இல்லம் தேடி கல்வி மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகள். அப்போ அரசு பள்ளி கட்டமைப்பிற்கு தமிழ்நாடு இவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கும் போது, மாணவர்களுக்கு இலவசமாக கட்டணம் இல்லாமல் கல்வி வழங்கி கொண்டிருக்கும் போது நாங்களும் கொடுக்கிறோம், நீங்க நிதியை கொடுங்க. தமிழ்நாடு அரசு போன ஆட்சி காலத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பேர்ல இன்றைக்கு இந்த DP வளாகம்னு சொல்லப்படுறது பேராசிரியர் அன்பழகனார் வளாகம்னு மாற்றப்பட்டிருக்கிறது. அன்பழகனார் பேர்ல தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்களினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 800 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் நிலையில. அதற்கு பிறகு சில 1000 கோடிகள் அதில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக. இன்றைக்கும் நீங்க அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்கன்னா அந்த சுவர்கள் எல்லாம் வண்ணமயமான சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் வகுப்புகள் அந்த பள்ளிக்கூடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல முறையில் அந்த பள்ளிக்கூடங்கள் பராமரிக்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவையா? தேவை. அப்ப கூடுதல் நிதி தேவை. அந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கட்டும். அந்த நிதியை கொடுத்துட்டு இந்த விஷயங்களை எல்லாம் மேம்படுத்துவதற்கானதெல்லாம் செய்யட்டும். அவங்க என்ன சொல்றாங்க? நீ PM-SRI திட்டத்தை ஏத்துக்க. நான் ஏன் திட்டத்தை ஏத்துக்கணும்? என்கிட்ட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு உன்னுடைய நிதியை கொடு. அது ஓ நிதி கிடையாது, என்னுடைய மக்களிடமிருந்து வசூலித்த வரிப்பணம் தானே. இதற்கு நீ நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி தானே. இதுதான் தமிழ்நாட்டினுடைய குரல். இந்த குரலை ஒழித்து கட்டிவிட்டு இன்றைய இப்ப சமீபத்தில் குமரி மகாசபை அப்படின்ற பேக் டு த கேஸ் குமரி மகாசபை அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கன்னியாகுமரி பகுதியில இயங்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கன்னியாகுமரியினுடைய MP-யாக இருக்கக்கூடிய வசந்தகுமார், இப்ப இருக்கக்கூடிய விஜய் வசந்த் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்திச்சு அவ்வப்போது மனு கொடுக்குறாங்க. அந்த வகையில தான் இவங்க வசந்தகுமாரை சந்திக்கிறாங்க. வசந்தகுமார் மறைந்து விட்டார். அவர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, ஜவஹர் நவோதயா பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு. அதற்கு பிறகு இவங்க கேஸ் போடுறாங்க. 2017 செப்டம்பர் மாதம் கேஸ் போடுறாங்க. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை திறக்க வேண்டும்னு. அந்த அவங்க கன்னியாகுமரின்றதுனால அவங்க ஜுரிஸ்டிக்ஷன் எங்க வருது? மதுரையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பெஞ்சுக்கு வருது. மதுரையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பெஞ்சுக்கு வருதுன்னா இந்த கேஸ் யார் பெஞ்சுக்கு வந்திருக்கும்? வேறு யாரும் அல்ல, தி மோஸ்ட் ஹானரபிள் GR சாமிநாதன் அவர்களுடைய பெஞ்சு. KK சசிதரன் மற்றும் GR சாமிநாதன் அமர்வு செப்டம்பர் 2017 இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிறாங்க. 8 வாரங்களுக்குள் 8 மாதங்களுக்குள் இந்த இதுல உடனடியாக நவோதயா பள்ளிகளை திறக்கணும்னு. இதை எதிர்த்து அப்போதே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசே மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேல்முறையீடை அதற்கு பிறகு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி 2026 இப்ப நிக்குது. இதுக்கு முன்னாடி மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டவர்கள் ஆஜராகி வாதாடி இருக்கிறாங்க. திமுக அரசு தொடர்ந்து அந்த வழக்கில் நவோதயா பள்ளிகளை திறக்கக்கூடாது என்பதற்கான வாதங்களை முன்வைத்து வாதாடி வந்திருக்கிறது. இப்ப அரசு மாறிடுச்சு. இப்ப இவங்க வாதாடணும். இன்னைக்கு அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. யார் அமர்வுல? ஜஸ்டிஸ் BV நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அமர்வுல அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. அந்த ஹியரிங்ல ஜஸ்டிஸ் நாகரத்னா என்னென்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றதுதான் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. நாகரத்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் லாங்குவேஜ் ஹேஸ் டு பி டாட். மாநில அரசாங்கத்தின் மொழி என்பது கற்பிக்கப்பட வேண்டும். இங்கிலீஷ் ஹேஸ் டு பி டாட். ஆங்கிலம் கற்பிக்கப்பட வேண்டும். அண்ட் எனி தேர்ட் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு 3வது மொழியை கற்பிக்க வேண்டும். இட் டசன்ட் சே ஹிந்தி. அதுல ஹிந்தியே இல்லையே, ஹிந்தின்னே சொல்லலையே, ஏதாவது 3வது மொழி தானே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்திற்கு
இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழுக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? இப்ப 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸையும் நீங்க கற்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லையும் 22 லாங்குவேஜுக்கும் ஆட்கள் இருக்கணும். அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? மற்ற மொழியை விடுங்க, என்னுடைய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்கள், எதற்காக கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் செயல்படுகிறது? இப்ப இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் சிலருக்கு. என்ன வரலாம்னா, கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு, நவோதயாவும் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சிலர் சொல்லலாம். இங்கேதான் நாம முக்கியமான ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இங்கே தனியார் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள். அது அவர்களுடைய உரிமை என்கின்ற வகையில் நாம் அதுல தலையிடல. ஆனா தமிழ் கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அதுல உத்தரவாதப்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் என்பது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒன்றிய அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப குறிப்பா ஆர்மி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துங்க. இப்ப தமிழ்நாடு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் திடீர்னு ஜார்க்கண்டுக்கு அனுப்புவாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அப்ப அதற்காக கேந்திரிய வித்யாலயா ஸ்பெஷல் நீட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அது ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக நடத்துவது. அதை தமிழ்நாட்டில் நாம் எதிர்க்கவில்லை. ஏன்? அந்த பள்ளிக்கூடத்துக்கு இங்க தேவை இருந்ததுனால அனுமதிக்கிறோம். சிபிஎஸ்இ தனியார் நடத்துறாங்க, அது பாடத்திட்டம் மட்டும்தான். ஆனா நவோதயா பள்ளி என்பது என்ன அப்படின்னா, எந்த ஸ்பெஷல் நீட்ஸையும் அதை அட்ரஸ் பண்ணல. ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வினா அரசு பள்ளிக்கூடங்கள் அதற்காகத்தானே இருக்கு, தமிழ்நாட்டு அரசாங்கம் நடத்துது. அப்ப இது என்ன பர்டிகுலரான ஸ்பெஷலைஸ்டு நீடை அட்ரஸ் பண்றதுக்காக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது? எந்த பதிலும் கிடையாது. அதை திறக்க வேண்டும்னு உங்க கேஸ் போடுறாங்க. ஜிஆர்எஸ் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடக்குது. பிவி நாகரத்னா அதை விசாரிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜ் ஆல்சோ அட்வைஸ்டு, லைவ்ல இருக்கு, the judge also advised the தமிழ்நாடு கவர்மெண்ட் against rejecting central schemes merely because they originate from the union government. ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது என்பதற்காகவே இந்த திட்டத்தை எதிர்ப்பதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு அதற்கு வலிமையான வாதங்களை முன் வச்சிருக்கணும், ஆனா வச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, யூ மே ஹேவ் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம், உங்கள் கல்வி முறையை வைத்துக் கொள்ளுங்கள், பட் டோன்ட் பிரிவென்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டங்களை தடுக்காதீர்கள். டோன்ட் ஹேவ் திஸ் ஆட்டிடியூட் தட் இட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது என்பதற்காண்டியே எதுக்காதீங்க அப்படின்றாங்க. நாங்க ஒன்றிய அரசாங்கம் செய்யுதுன்றதுக்காண்டி எதிர்க்கல. நம்பர் 1, அது மும்மொழி கொள்கையோட வருது, அதனால அது ரிஜெக்டட். ரெண்டாவது, அது ஸ்பெஷலைஸ்டா எந்த நீட்ஸையும் அட்ரஸ் பண்ணல. ஏற்கனவே மாநில பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு அரசனுடைய வாதமா இருக்கணும். இந்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்பதற்கு மறுத்தாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வரைக்கும் போய் போராடுவோம். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, எக்ஸப்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுது இல்ல, அதை மையமாக வைத்து நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பி போராடணும். இப்படி போராடுவதற்கு வலிமையான திடமான கொள்கை உறுதி வேண்டும். அந்த உறுதியை திமுக வெளிப்படுத்தியது, அந்த உறுதியை தாவேகா வெளிப்படுத்துமா அப்படின்றது குறித்து ஜஸ்டிஸ் நாகரத்னாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா மற்றும் மகாதேவன் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, a change of God at the state. TVK came into power after replacing DMK in the following assembly election. தேர்தலில் டிவிகே என்கின்ற புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் காப்பாளர் மாறிவிட்டார். தமிழ்நாட்டின் காப்பாளர் மாறிவிட்டார். தமிழ்நாட்டின் காப்பரன் மாறி இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? ஜஸ்டிஸ் நாகரத்னா சொல்றாங்க. யாரை வச்சு சொல்றாங்க? இப்போதான் திமுக ஆட்சியில் இல்லையே, விச் மீன்ஸ் நாம உள்நோக்கமெல்லாம் சொல்லல, வெளிப்படையாகவே ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் காப்பாளர்கள் மாறிவிட்டார்கள், புதிய காப்பாளர்கள் புதிய கொள்கைகளை கொண்டு வருகிறார்களா என்பதை பார்ப்போம்ன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உச்ச நீதிமன்றம் உறுதியா சொல்லுது, போன ஆட்சி அவ்வளவு உறுதியாக இருந்தது அப்படின்றத. ஜஸ்டிஸ் நாகரத்னா ரிமார்க்டு தட் இட் ரிமைன்ட் டு பி சீன் வாட் பாலிசி அப்ரோச் த நியூ கவர்மெண்ட் வுட் அடாப்ட். புதிய அரசாங்கம் என்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11க்கு ஒத்திவைத்திருக்கிறார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த வழக்கில் முந்தைய திமுக அரசு எந்த உறுதிப்பாட்டை காட்டியதோ அதே உறுதிப்பாட்டை தாவேகா காட்டப் போகிறதா, அல்லது வழக்கம் போல இப்போ என்ன சொல்றாங்களே, டிபேட்ஸ்லாம் சொல்றாங்க, அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றாரு மாணவர் நலன், அதனால எதனாலும் நாங்கள் ஏற்றுப்போன்றாரு. விஸ்வநாதன் கருத்து இதில் என்ன? இவங்க எவ்வளவு சிம்பிளா சொல்லுவாங்க அப்படின்னா,
இந்த நவோதயா பள்ளிகளுக்கு எதிராக செத்தவன் திமுக காரன், தமிழ்நாடே போராட்டம் நடத்தியதை செத்தவன் திமுக காரன், அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழப்பை கொச்சைப்படுத்த காத்திருக்கிறார்கள். திமுக இதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். களத்தில் மக்களை ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை திமுக எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மக்களை நாம் இதில் அரசியல்படுத்த தவறிவிட்டால் ஒன்றிய அரசாங்கம் விஜயின் மூலமாக சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை திணித்துவிடும். அன்றைக்கு நவோதயா பள்ளிகள் வேண்டாம் என்று திமுகவின் போராட்டத்தின் காரணமாக அழுத்தத்திற்கு வேறு வழியே இல்லாமல் திமுக சொன்னதை செய்த எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் கலைஞர் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டார். போராட்டம் தொடர்ந்தது. கலைஞர் ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனா வெளியில சட்ட நகலரிப்பு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு போராட்டம் நடத்தியவர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள், தீக்குளித்து செத்தார்கள். பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உமாபதி போன்றவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நான் அவரிடம் பேசியிருக்கிறேன். அவ்வளவு அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கை கால்களில் நிற்க, அதாவது என்னன்னா காலில் அந்த பாதத்திலே லத்தியை வச்சு அடிக்கிறது, அப்பதான் நிற்க முடியாதுன்னு. அதற்கு பிறகு முட்டியில் அடிக்கிறது, ஏன் உட்காரவே கூடாது அப்படின்றதுக்காக. அதற்கு பிறகு புட்டத்தில் உட்கார்ற இடத்துல அடி அடின்னு அடிக்கிறது, அப்பதான் படுக்கவே முடியாதுன்றதுக்காக. முதுகை தலைகீழாக தொங்க விட்டு முதுகுல அடி அடின்னு அடிக்கிறது. காரணம் என்னன்னா படுத்துறக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நிக்க கூடாது, உட்காரக்கூடாது, படுத்துறக்கூடாதுன்னு அடிச்சு துவைச்சு படுகாயப்படுத்தி இருக்கிறது அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசு. எதற்காக? இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தியதற்காக. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியை திணிக்கின்ற பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதற்காக இப்படி இவர்கள் எல்லாம் அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை செய்தது அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசு. அப்போ இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில் அன்றைக்கு நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இடமில்லாமல் ஓரங்கட்டப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் அதை திறந்து வைத்திருக்கிறார்கள், திறந்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம், இந்த வரலாறு இன்றைய தலைமுறைக்கு தெரியாத காரணத்தால், என்னப்பா ஏழைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு, அதை ஏத்துக்கிட்டா என்னன்னு ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஏழைங்க படிக்கிறதுக்கு தானப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, ஒன்றிய அரசாங்கம் வேணும்னா அந்த ஸ்கூலுக்கு நிதியை கொடுக்க வேண்டியது தானே. அப்படி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம நிறுத்தி வச்சுக்கிட்டு இதை ஏத்துக்கன்னு கட்டாயப்படுத்துறது என்ன அப்படின்னா, உடைமைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி வைத்துக்கொண்டு நீ அம்மனமாக நில், நான் சொல்வதை செய் அப்படின்னு மானபங்கப்படுத்துவதற்கு நிகரானது. தமிழர்களை ஒருபோதும் அப்படி மானபங்கப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தாவேகா தொடர்வதற்கான துணிச்சலோடு இருக்கிறதா, அல்லது வழக்கம் போல மௌனமாக இருந்து, ஏன்னா வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல மாநில அரசுக்கு இருந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டாங்க, யூஜிசி நாமினியை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சங்கியை உள்ள நாமினேட் பண்றதை ஏத்துக்கிட்டாங்க, சங்கிகளினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வந்தே மாதரம் பாடலை வந்தே மாதரம் பாட்டுக்கு எதிராக நிறைய கேஸுக்கு போயிருக்கணுமா இல்லையா? எந்த கட்சியும் போல, தாவேகா போல, தாவேகாவை ஆதரிக்கக்கூடியவர்களும் போல. ஆனா பொய்களை வைத்து திமுகவின் மீது அவதூறு சொல்வது மட்டுமே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரத்துக்கு எதிர்ப்பில்லை, வந்தே மாதரத்துக்கு எதிர்ப்பில்லை, நவோதயா பள்ளிகளுக்கு எதிர்ப்பில்லை. எதற்குமே தெம்பில்லாமல் உப்பு சப்பில்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை, தாவேகா அரசாங்கத்தை மக்கள் மத்தியில் நாம் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இது பாருங்கள், 1986 நடந்த அந்த போராட்டம் 96, 2006, 16, 26, 40 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நிற்கிது. இந்த பூதம் நிற்கிது. இந்த பூதத்தை தொடர்ந்து நாம் விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எல்லைச்சாமிகளாக திராவிட இயக்கத்தவர் நிற்க வேண்டும். திரு எழுச்சி தமிழர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக விஜய் அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக திராவிட இயக்க விழுமியங்களை அளிப்பதற்காக ஒன்றிய அரசு இப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எதிராக தமிழர்கள் ஒன்றுபட்ட குரலில் இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இது குறித்தான முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அதை விட்டு இப்போ இதெல்லாம் ஆதாரங்களோட நான் பேசுகிறேன். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஊழலை ஒழிக்கப் போவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு அப்படின்னு செய்தி எங்கே அறிவிச்சாரு? டிஇபிஆர் நியூஸ் கொடுத்துருக்கா? சிஎம்ஓ தமிழ்நாடு அஃபீஷியல் பேஜில் வந்திருக்குதா? தமிழ்நாடு ஏதாவது ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா? கேபினெட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கல. தகவல் தகவல் தகவல். ஒரு 5 ரூபா முறுக்கு பாக்கெட்டுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு ஆதாரம் கேட்கிறாரு அமைச்சர். ஆனால் தகவல்ன்ற பேரில் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தகவலை ஏன் யாரும் பேசலை?
நவோதயா பள்ளி கூட தகவலை யாரும் ஏன் பேசல? சன் நியூஸை தவிர வேற எந்த வெகுஜன ஊடகங்களும் இதை பேசல. கலைஞர் டிவி பேசுவாங்க, திமுக மற்ற பொது ஊடகங்களில். சன் நியூஸை தவிர வேற யாருக்கு இதை பேசுறதுக்கான துணிச்சல் இல்லை. சன் நியூஸ் இந்த செய்தியை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதற்கு சன் நியூஸுக்கு நன்றி. தாவேகா அரசு என்ன செய்கிறது, விஜய் என்ன செய்ய போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம்.